வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குளோபல் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் பேசப் போகும் செய்தி இலங்கை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரத்தின கண்டுபிடிப்பாக மாறக்கூடிய ஒரு அதிசய சம்பவம். கண்டி மாவட்டம் கலஹா தெல்தோட்டை சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மண்சரிவு. அந்த மண்சரிவின் இடிபாடுகளுக்குள் நீல நிறத்தில் பாரிய அளவிலான ஒரு கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல் கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கே தெரியுமா? கீழ்கல்பொக்க, லோவர் கலந்தெனா ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு அருகில். இதுவே இந்த செய்திக்கு ஒரு மர்மத்தையும் ஆன்மீக கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நீல நிற பாரிய கல் சாதாரண கல்லா அல்லது உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ரத்தினமா? மக்களிடையே இப்போது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஏனெனில் இந்த கல்லின் எடை சுமார் 1000 கிலோ, அதாவது 1 தொன். நண்பர்களே, 1000 கிலோ என்றால் சும்மா இல்லை. ரத்தின உலகின் கணக்கு பொதுவாக ரத்தின கற்கள் கரட் கேரட் கணக்கில்தான் அளவிடப்படுகின்றன. 1 கிராம் சமம் 5 கரட். 1000 கிலோ சமம் 1 மில்லியன் கிராம், அதாவது 5 மில்லியன் கரட்கள். இந்த எண்ணிக்கையை கேட்கும்போதே தலை சுழலுதல்லவா? முன்னர் நடந்த சம்பவம் நினைவிருக்கிறதா? 2021 ஆம் ஆண்டு இரத்தினபுரியில் 510 கிலோ எடையுள்ள செரண்டிபிட்டி சாஃபயர். அது ஒரு ரத்தினக்கொத்து கிளஸ்டர் தான். ஆனால் சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு சுமார் $100 மில்லியன், அதாவது இலங்கை ரூபாவில் சுமார் 3000 கோடி. அப்படியானால் இப்போது கண்டெடுக்கப்பட்ட இந்த 1000 கிலோ கல் எதிர்வு கூறல் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த கல் முழுமையான உயர்தர தூய்மையான ப்ளூ சாஃபயராக உறுதிப்படுத்தப்பட்டால் $200 மில்லியன், அதாவது 6000 கோடி ரூபாவிற்கும் மேல். இது உண்மையாகிவிட்டால் இலங்கையின் பொருளாதார வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரத்தின செய்தி. ஆனால் நண்பர்களே, ஒரு உண்மை எடை மட்டும் ரத்தினத்தின் விலையை தீர்மானிக்காது. இதில் 3 மிக முக்கியமான காரணிகள் உள்ளன. தூய்மை, கிளாரிட்டி, ஒளி எவ்வளவு நன்றாக ஊடுருவுகிறது, உள்ளே வெடிப்புகள் இருக்கிறதா, நிறம், கலர், அடர் நீளமா, வெளிர் நீளமா, குறிப்பாக ராயல் ப்ளூ என்றால் உலக சந்தையில் தங்கம் போல மதிப்பு, தரம் மற்றும் அமைப்பு. இது ஒரே பெரிய கல்லா அல்லது பல கற்கள் சேர்ந்த கிளஸ்டர் ஆ? தற்போதைய நிலவரம் என்ன? ஜனவரி 18, 2026 தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை முதற்கட்ட ஆய்வை மேற்கொண்டுள்ளது. அவர்களின் ஆரம்ப கருத்து என்ன தெரியுமா? இது ஒரு அரிய வகை கற்களின் தொகுப்பு, யுனிக் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஆனால் இது முழுமையான ரத்தினமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த இன்னும் சில நாட்கள் ஆய்வு தேவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள். இந்த கல் குறித்து தகவல் வெளியானது. கலஹா போலீசார் 24 மணி நேர பாதுகாப்பு ஆயுதம் தாங்கிய காவல். ஏனெனில் இது திருட்டு, சேதம் அல்லது சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. எதிர்வு கூறல். இது என்ன அர்த்தம்? இது உண்மையான ப்ளூ சாஃபயராக உறுதிப்படுத்தப்பட்டால் இலங்கையின் ரத்தின புகழ் உலகளவில் மீண்டும் உச்சம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கவனம், பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம். அதே நேரத்தில் இது சாதாரண கற்களின் தொகுப்பாக இருந்தால் சமூக ஊடகங்களில் பரவிய பல கதைகள் முடிவுக்கு வரும். உங்கள் கருத்து என்ன நண்பர்களே? இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று ரத்தினமா அல்லது இயற்கையின் இன்னொரு மர்மமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்படிக்கு உங்களுடன் குளோபல் வாய்ஸ் தமிழ்.